கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தில் 4ஆம் வாரத்திலே நாங்கள் வியாழக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இறை வார்த்தையை சிந்திக்கின்ற பொழுது உங்களையும் என்னையும் அழைப்பது எங்களுடைய வாழ்க்கையின் மூலம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையின் ஊடாக மற்றவர்களுக்கு நற்செய்தியை போதிப்பதற்காக. இன்றைய இஸ்ரேல் மக்கள் அவர் வழிநடத்தி வந்த இறைவனை மறந்துவிட்டு, அவர்கள் பெற்ற கொடைகளை வரப்பிரசாதங்களை மறந்துவிட்டு வாழ்கின்ற பொழுது மீண்டும் ஒரு முறையாக மோசையை அனுப்பி சொல்லுகிறார் இறைவன், நாம் கொண்டு வந்த வழிநடத்தி வந்த மக்கள் மீண்டும் அவர்கள் பாவக்குழியிலே விழுந்து கிடக்கின்றார்கள், அவர்களை மீண்டும் மீட்டெடுக்கும்படி. அன்பார்ந்தவர்களை, நாங்கள் சொல்லுகிறோம், நான் இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும், நான் இப்படி இருக்க வேண்டும், அவன் இப்படி இருக்கின்றான் என்று வாய் வார்த்தைகள் மூலம் நாங்கள் சொல்லுகின்றமே ஒழிய என்னுடைய வாழ்க்கை உதாரணமாக இருக்கின்றதா? மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இருக்கின்றதா? இறைவனுடைய வாழ்க்கையை இயேசு ஆண்டவர் அவர் என்ன சொன்னாரோ அதனை செய்து காட்டினார். அன்பார்ந்தவர்களே, அப்படியானால் நீங்களும் நானும் அவரை பின்பற்றுகின்ற மக்களாக இருக்கின்ற நீங்களும் நானும் அவரை போல் இருக்க வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் நற்செய்தியை வார்த்தையால் போதிக்க அவசியம் அல்ல, மாறாக எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் மற்றவர்களுடைய வாழ்க்கை மாற வாய்ப்பாக அமைகின்றது. அந்த வரப்பிரசாதங்களை உங்களுக்கும் எனக்கும் தரும்படி இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம்.